பாண்டவர்களும் குந்தியும் வாரணவதம் வந்தடைந்தனர். அங்கிருந்த மக்கள் அவர்களை சிறப்பாகவே வரவேற்றனர். அப்பொழுது துரியோதனனின் நம்பிக்கைக்குரிய புலோச்சனன் பாண்டவர்களையும் குந்தியையும் பணிவாக வந்து வணங்கினான். அத்துடன் குந்தியிடம், புலோச்சனன், நீங்கள் தங்குவதற்காக அழகான மாளிகை கட்டப்பட்டுள்ளது, தயை கூர்ந்து வாருங்கள் என்று தேனொழுக அன்புடன் அழைத்தான். புலோச்சனனின் கனிவான வார்த்தைகளை நம்பி எந்த விதமான ஐயமும் இன்றி அவர்கள் அவனால் கட்டப்பட்ட அந்த மாளிகையில் சென்று தங்கினர். கலை நுணுக்கங்களோடு அமைந்திருந்த அந்த மாளிகை அவர்களை வெகுவாக கவர்ந்தது. எனினும் தருமன் சிறிய தந்தை விதுரர் ஏன் அன்று எளிதில் தீப்பற்றும் பொருளை பற்றி குறிப்பிட்டார், எச்சரிக்கையாக வேறு இருக்க சொன்னாரே என்று சிந்தித்தபடி அந்த மாளிகையை சுற்றி சுற்றி வந்தான். அப்பொழுது அரக்கின் மனம் அவன் மூக்கை எட்டியது. அந்த மாளிகையின் சுவர்களை கூர்ந்து கவனித்தார் தருமன். அப்பொழுது அந்த மாளிகையே அரக்கினால் தான் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிந்தார். அந்த கணமே எதிரிகளின் சூழ்ச்சி அவருக்கு நன்றாகவே புரிந்தது.